தளபதி விட்டது எல்லாருக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதில் வந்து போதைப் பொருள் ஒழிப்புன்றது ரொம்ப மக்களுக்கு பிடிச்சதா இருந்துச்சு. 200 யூனிட் ஃப்ரீன்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே. விசில் சின்னத்துக்கு எல்லாரும் ஓட் பண்ணுங்க. தளபதி ஜெயிக்க வைங்க. அதுதான் நம்மளுடைய கருத்து. விவசாயிங்களுக்கு நிறைய இது பண்ணி சொன்னாங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து காப்பீட்டு 25 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பசங்களுக்கு எஜுகேஷனுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. பெண்களுக்கானது எல்லாமே ஆக்சுவலாக எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நல்லா யோசிச்சு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. கரண்ட் பில் நல்லா அறிக்கை. அடுத்தது இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் அது அந்த இது மாற்றுறது, அந்த ஆப்ரேஷனுக்கு அவர் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்கிறது, அதுவும் பெரிய விஷயம். கரண்ட் பில் தான் எங்களுக்கு மெயினாக பிடிச்சிருக்குது. ஹாஸ்பிட்டல் செலவு முக்கியமாக இருக்குது. வேறு இது நல்லது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அவர் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். கண்டிப்பாக பண்ணுவார். அங்கே பண்ண வைப்போம் கண்டிப்பாக. தளபதி கருமாந்திரம் பிடிச்ச போதையும் கஞ்சாவையும் ஒழிக்கிறது தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது ஒன்று மட்டும் போச்சுன்னா போதும், எல்லா குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு கர்மாந்தம் தான் ஒழியணும். எப்படி சொல்கிறதுனே தெரியல. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதில் ரொம்ப அடிக்ட் ஆகி எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பிலேருந்து காப்பாற்றணுன்னா ஒரு சில மாற்றத்தை நிகழணும். அந்த மாற்றத்துக்கான ஒரு வழி தளபதி வராரு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மாற்றத்துக்கான வழியை பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணன் சீரு அதெல்லாம் ரொம்ப அம்மா இருக்கும்போது அது இது பண்ணாங்க. அது நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த தாலிக்கு தங்கம் அது பிடிச்சிருந்தது. சிலிண்டரு பிடிச்சிருந்தது. 200 யூனிட் அது இது பண்ணுறோன்னு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாத்தியமாக இருக்கிறதால தானே தளபதி சொல்கிறாரு. சாத்தியம் இல்லாத எப்படி சொல்லுவார்? இந்த போதை ஒழிக்கிறேன்னு சொன்னார், அதுவே பெரிய விஷயம். அது ஒன்றும் இல்லைனாவே நாங்களே இதெல்லாம் வாங்கிக்குவோம். செய்யறத தான் சொல்லுவார், சொல்கிறத தான் செய்வார். அதுக்கு மீறியும் செய்வார். அந்த நம்பிக்கையில் நாங்கள் அவர் பின்னாடி ட்ராவல் பண்ணுறோம். தமிழ்நாடு நிற்கும். அவர் புள்ளி வைங்கன்னாவே நாங்கள் கோலம் போட்டுருவோம். ஆக்சுவலாக அவர் கோலம் போட சொல்கிறாருன்னா நாங்கள் என்னத்தை பண்ணுறோம் பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸு நிறைய இருக்குது. சைலண்ட் ரெஸ்பான்ஸு அட்டகாசமாக இருக்குது. சைலண்ட்டான ரெஸ்பான்ஸு பயங்கரமாக இருக்குது. தேர்தல் அறிக்கை எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுற தேர்தல் அறிக்கை தான். இதில் மகளிருக்கு அண்ணன் நல்லா பண்ணுறாருல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. மகளிருக்கும் மீனவருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற மகளிர் இது எல்லாருக்குமே போய் சேரல. ஆனால் அண்ணன் வந்தாருன்னா எல்லாருக்குமே போய் சேரும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ணன் கண்டிப்பாக பண்ணுவார். இளைஞர்களுக்கான தேர்தல் அறிக்கை இப்போ நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம பேர் கொடுக்கறது அது அப்படியே தான் இருக்கிறதே தவிர அந்த வேலை வாய்ப்புன்றது நம்மளுக்கு உருவாக்கி யாருமே தரல. ஆனால் அண்ணா அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதில் கண்டிப்பாக எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அதில் அப்ளை பண்ணியிருக்க எல்லாருக்கும் 4000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அதிலிருந்து ஒரு 5 lakhs வேலை வாய்ப்பும் தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சாத்தியம். ஏன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி டேக்ஸ் ஸ்டாலின் டேக்ஸ்க்கு போகிறத தவிர்த்துட்டோம்னா எல்லா பணமே நம்மளுக்கு மிச்சம் தான். அந்த எல்லா பணத்தையுமே நம்ம மக்களுக்கு செஞ்சால் இதை விட நம்ம அதிகமாக செய்யலாம். அண்ணன் சொன்ன மாதிரி தேவைப்படுறதுக்கு முன்னாடியே அண்ணன் செஞ்சு கொடுத்துருவார் எல்லாமே. புரியல? கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். நாங்கள் பெரம்பூர் தொகுதி சிஎம் தொகுதி. எங்கள் அண்ணன் ஜெயிச்சார்னா நாங்கள் தான் எங்கள் அண்ணனுக்கு எல்லாமே பண்ணுவோம். எல்லாமே பிடிச்ச விஷயம்தான். அவர் எதுவுமே பிடிக்காதது கிடையாது. எல்லா விஷயமே பிடிச்ச விஷயமா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா மக்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அது எல்லாமே உண்மை. அவங்க 100 யூனிட் சொன்னாங்க. யூனிட் சொல்லிட்டு இப்போ 200 யூனிட் இவர் சொல்லியிருக்காரு. எல்லா விஷயத்தையுமே அவர் டபுளாக தான் ஆக்கியிருக்காரு. அதுவும் எதுவுமே மக்களுக்கான மக்கள்கிட்ட இருந்து அவர் சொராண்டலை. மக்கள்கிட்ட வர பணத்தை தான் அவர் எல்லாமே செலுத்துறேன்னு பேசியிருக்காரு. அதனால் அதெல்லாம் எதுவுமே ஒரு விஷயமும் தப்பாக கிடையாது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பராக சொல்லியிருக்காரு. அதை தான் சொல்கிறாரு, நான் செய்கிறத சொல்லுவேன், சொல்கிறத செய்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை என்ன செய்ய போகிறோம்னா எல்லாத்தையுமே செய்கிறேன். அது வரை இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் சொல்லாததே செய்வேன்னு இருக்காரு. அதையும் செய்கிறதுக்கு அவர் காத்துட்டுருக்காரு. கண்டிப்பாக சாத்தியமாக இருக்கும். கண்டிப்பாக ஆட்சி. அவர் ஒரு அறிக்கை திணறாங்க. அவங்களெல்லாம் 2 பேரும் என்னடா நம்ம ஆரம்பத்தில் விட்டுட்டோம், இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஏன்னா தளபதி கரெக்டாக அறிக்கை விட்டுருக்காரு, கரெக்டான பேச்சு பேசியிருக்காரு. அது சொன்ன மாதிரி தான். அவர் என்ன சொன்னார், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லலை. எது நமக்கு சாத்தியமாகுமோ அதை நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக அவர் செய்வாருன்னு எங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. தளபதியே நாங்கள் 26 வந்துருச்சு. இன்னும் இருக்கிற 10 நாள் 4ஆம் தேதி அவரை நாங்கள் அரண்மனையில் உட்கார வைக்காமல் விட போகிறது கிடையாது. நாங்கள் எப்போவுமே போடுறோங்க. நாங்கள் ஏற்கனவே எங்கள் வேட்பாளர் வரும்போது விசில் கோலம் போட்டாச்சு, கொடி கோலம் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. அதனால் எலெக்ஷன் அன்னைக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். எலெக்ஷன் அன்னைக்கு போடுவோம். அதே மாதிரி தளபதி அங்கே உட்காரும் போது எங்கள் தெருவெல்லாம் ஃபுல்லாக விசில் கோலம் தான்.
விசில் அடித்து விசில் குழம்பு போடும். ஜோசப் என்கிற விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்கிறேன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்காக நாங்கள் அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே அவர் விட்ட அறிக்கை எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்களுக்காக விட்டதெல்லாம் சொல்லவே வார்த்தை இல்லை. நாங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எங்களால் ஒரு செகண்ட் நாங்கள் ரொம்ப கண் கலங்கி போன தருணம்லாம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அவர் மட்டும் தான். மகளிர் கண்டிப்பாக சப்போர்ட். அவர் ஒவ்வொருத்தையும் மகளிருக்காக தான் பண்ணியிருக்காரு. மகளிர் சப்போர்ட் கண்டிப்பாக அவருக்கு எல்லாருக்குமே உண்டு. அதனால் ஆட்சி அமைப்பார். அமைக்க மாட்டாருன்னா அமைப்பார். அவர் தான். எதிர்பார்க்காததெல்லாம் எங்கள் வேட்பாளர் எங்கள் தெருவுக்கு எங்கள் ஏரியாவுக்கு ஓட்டு கேட்க வரும்போது நாங்களே எதிர்பார்க்காததெல்லாம் எதிர்பார்த்தோம். அவருடைய அந்த வரவேற்பெல்லாம் நாங்கள் ரொம்ப ரசித்தோம். அதுலேயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் தான் முதலமைச்சராக வருவாருன்ற ஒரு நம்பிக்கையே எங்களுக்கு அந்த ஒரு இதுவே கொடுத்துருச்சு. இளைஞர்களுக்கான அறிக்கையாக இருக்குது, மக்களுக்கான அறிக்கையாக இருக்குது. நான் தேர்தல் அறிக்கையும் மொத்தமாக பிடிச்சிருக்கு எங்களுக்கு. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. சந்தோஷமான விஷயம் என்ன, எல்லோரும் மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணாமல் தலைவர் கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. அது கூடுற கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கூடுற கூட்டம் ஓட்டாக மாறாது தான். ஓட்டு தான் கூட்டமாக வந்து நிற்கிதுங்கிறத மறந்துட்டு பேசுகிறாங்க. வெற்றி எங்களுக்கு தான் கண்டிப்பாக. எல்லாமே நல்லா 10 பாயிண்ட் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து உறுதியான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்ஸ் வந்து மற்ற கட்சிக்காரங்க வந்து யாரும் பண்ணதில்லை. அப்படி பண்ணியிருந்தா கூட இந்த தமிழ்நாடு வந்து நல்லா தான் இருந்துக்கும். பண்ணாதனால தான் இந்த கேவலமான வந்து இந்த ஆட்சி வந்து இருந்துகிட்ருக்கு. அதனால தான் நம்ம தளபதி வந்து உள்ளே இறங்கி வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து என்னென்ன பிரச்சனை மக்களை சந்திச்சு வந்து அந்த 10 பாயிண்ட்டை விட இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறாரு. ஆட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் தான் மீதி வந்து என்னென்ன அறிக்கை இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் டாக்காக பேசுவார். சொல்லாததையும் செய்வார்ண்ணா. மின்சாரம் மக்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீனது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எதிர்பார்க்கும். அதுக்கு விசில் சின்னத்துக்கு முக்கால்வாசி எல்லா ஜனங்களும் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக தளபதிக்கோசம் இந்த திட்டத்தை அறிவித்த அவருக்கோசம் எல்லாருமே இணைந்து செயல்படுவோம். சொல்கிறத செய்யாது திமுக, சொல்கிறது மட்டும் செய்து டிவிக்கு. இந்த தேர்தல் அறிக்கை பிடிச்சிருக்குன்னா நாங்கள் என்ன சொல்ல முடியும்? எங்கள் தளபதிக்காக மட்டும்தான் நாங்கள் பேசுவோம். எல்லாமே பிடிச்சிக்குது. ஏன்னா எல்லாமே நல்லது தான் விட்டுருக்கிறாரு. 1 2 இல்லை 10மே பிடிச்சிருக்குது. 10 அறிக்கையில் அவர் சொன்ன அந்த 10 அறிக்கையில் இது வரைக்கும் யார் அந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்க சொல்லுங்கள்? எல்லாமே பொய் வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எங்கள் தலைவர் சொல்கிறத மட்டும்தான் செய்வார். மகளிருக்கு 5 லட்சம் ஒதுக்கியிருக்காரு. வட்டி இல்லாமல் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மகளிர் சுய உதவி குழுவில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெண்கள் படிப்புக்கு, எல்லாரோட படிப்புக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா அறிக்கை இட்டிருக்காரு தளபதி. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னப்பா இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? ஆட்சி அமைப்பார். ஆட்சியே நாங்கள் தான்ப்பா. டிவிக்கு கண்டிப்பாக கோலம் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து எங்கள் வீட்டு வாசல்லாம் எங்களோட சின்னம் விசில் கோலம் இப்போ போன உடனே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக தளபதியும் சரி நாங்களும் சரி வெற்றி பெறுவோம். இதுக்கு வீடு எங்கள் தளபதி சொன்னது அனைத்துமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் தளபதி ஒன்று செய்கிறது தான் வந்து சொல்லியிருக்கிறார். அதனால் கண்டிப்பாக எங்கள் தலைவர் வெற்றி ஆவார். சொன்னது அனைத்தும் செய்வார். வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக கோலமாக என் தலைவரே கோலம் போட சொல்லிட்டாரு. அது வேறு லெவலில் தான் இருக்கும். ஒரு வீட்டு வாசலில் கோலத்தை பாருங்கள் நாளைக்கு. இந்த தேர்தல் அளிக்கனே அவர் வந்து பெண்களுக்கு நிறைய பண்ணுறேன்னு இருக்கார்ல. பெண்களுக்கு அவர் வந்தால் பாதுகாப்பு இருக்கும். அது ஒன்று. வீட்டான வந்து கோலம் போடணும்னு சொல்லியிருக்காரு. அவர் விசில் சின்னத்தை கண்டிப்பாக போடுவோம். தெரிக்க விடுவோம். அவர் தான் ஜெயிப்பார். எல்லாருமே அவரோட ஓட்டு தான். எல்லாரோட ஓட்டும் அவரோட தான். எங்களுக்கு ரசிகை இல்லாமல் அவரை பார்த்து எமோஷ்னலு நாங்கள் அழுதோம். அது வேற. பொண்ணுங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் அவருக்கு நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக அவர் வருவார். வரணும். பொண்ணுங்களாகவே வருவாங்க. ஆம்பளைங்க முக்கால்வாசி வரைக்கும் கூட பொண்ணுங்க நிறைய பேர் அவருக்கு தான் போடும். தேங்க்ஸ்ண்ணா. எங்களுக்கு தளபதி அறிவிச்சா எல்லாமே பிடிக்கும்ண்ணா. இதெல்லாம் இல்லை 1 2 இல்லை, தளபதி வச்சு 10மே எங்களுக்கு பிடிக்கும். மகளிருக்கான 25 லட்சம் வட்டியில்லா கடன் தொகை அருமையான திட்டம். அப்புறம் மீனவர்களுக்கு வந்து சரியான திட்டம். மீனவர்களுக்கு கொடுத்த திட்டமும் அருமையாக இருக்குது. உண்மையாக எங்கள் தளபதி தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச தங்க மகன் தான். அடுத்த தலைமுறைக்கான இளைஞர்களுக்கான நல்ல ஸ்கீம் நிறைய விட்டுருக்காரு. அருமையாக இருக்குது. வீடு உண்மையாக கட்டித்தருவோம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதனால் மீனவர்களுக்கான சரியான அறிக்கை. பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபா ஊக்கத்தொகை. அதோட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபா.
எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கம்பல்சரி மே 4 புதிய திருப்பம் அமையும். தேர்தல் அறிக்கை ஜெயிக்கிறவங்க கொடுக்குறது பேர் தான் தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையை தான் மக்கள் ஏற்றுக்க முடியும் இல்லையா? ஜெயிக்க போகிறது தாவேகா தான், எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர். இன்னும் 10 நாள் தான். இந்த தேர்தல் அறிக்கை தான் நிரந்தரமான தேர்தல் அறிக்கை. மக்களுக்கு உண்டான அத்தனை கருத்துக்களும் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்குது. மீனவர்களுக்காக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்காக இருந்தாலும், மகளிருக்காக இருந்தாலும் சரி, உழைக்கும் மக்கள் அத்தனை பேருக்கும், நெசவாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்கும் சிறந்த ஒரு தேர்தல் அறிக்கையை தளபதி அவர்கள் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கை தான் நிரந்தரமான தேர்தல் அறிக்கை. இதை தான் நடத்த முடியும், இதுதான் செயல்பாட்டுக்கு நிலைக்கும் அப்படின்ற அறிக்கை தான் என் தளபதி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். இதுதான் நிரந்தரமான தேர்தல். நிலம் வச்சு இத்தனை நாளில் வந்து நிறைய ரேஷன் கார்டு வச்சுருக்கிறேன், இந்த நிலம் ஆக்கிரமிப்பு நிலம், அந்த மாதிரிலாம் நிறைய நிலங்கள்லாம் அகற்றுறாங்க இல்லையா? தளபதி வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து அவங்க டேக்ஸ் கட்டுறவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து ப்ராப்பராக அந்த இது பண்ணுறாங்க அப்படின்றது அந்த அறிக்கை வந்து பட்டா கொடுக்குறேன் அப்படின்னாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னும் முக்கியமாக மகளிருக்காக அவர் கொடுத்த ஒரு அறிக்கையுமே நல்லா இருந்தது. இளைஞர்களுக்கு அவர் வந்து அந்த கொடுத்த ஐடி விங் படிச்சிருக்காங்க, இது பண்ண அவங்களுக்குலாம் வந்து சரியான வேலை வாய்ப்பு இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்குலாம் வேலை கிடையாது, அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஊதியத்தொகை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றப்போ இன்னும் நல்லா இருந்தது. நான் ஃபீமேல்னால எனக்கு ஃபீமேலோட அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர் வருவாருன்னு எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. முன்னையோட இன்னும் ஜாஸ்தியாகிடுச்சு. கண்டிப்பாக மே 4 அன்னைக்கு நல்ல ரிசல்ட்டோட தமிழக மக்கள் வந்து கரெக்டான முடிவு எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 95% எடுத்தாச்சு. இன்னொரு 5% தான். மே 4 அன்னைக்கு நம்மளோட ரிசல்ட்டை டிவிக்கே தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். இப்போயே ஆல்ரெடி இருக்குது, இன்னும் நிறைய வரும். எல்லாமே தளபதி சொல்கிறது எல்லாமே செய்வார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எப்பயுமே நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேனோ அதுதான், பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதை அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணுவார். இல்லை, அவர் ஆக்சுவலாக புள்ளி வைக்க சொன்னார், நாங்கள் ரோடு போடலான்னு நினச்சோம், அவர் கோலம் போட சொல்லியிருக்கிறாரு. ஓகே, குட், நல்ல இது தான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தளபதி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி பார்த்ததில்.